அந்த ரப்பர் கோட்டிங் அதான் இங்கே மேட்டர். இப்போ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தீரஜ் கௌஷிக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து விளையாண்டுட்டு இருப்போம். அந்த எரிமலை வெடி, அது என்னடா சோடா முடியல அந்த எரிமலை பண்ணுவோம். சூப்பரா இருக்கும், பொறுத்து இருந்து பாருங்க. லெட்ஸ் கோ. நம்ம நண்பர் வந்து கல் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் மொட்டை மாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கைஸ் பயங்கரமாக கைஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஒரு கல் தேவை, அதுக்கப்புறம் இந்த சோடா மூடிகள் தேவை, அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் தேவை, அவ்வளோ. அப்புறம் முக்கியமாக நான் இந்த ஐடியா சொன்னதே நான் தான் கைஸ். உண்மையாலுமே நம்ம ஐடியா சொன்னது நம்ம கலாநிதி கைஸ். எல்லாரும் விளாண்டுருப்பாங்க, நீங்கள் தான் ரொம்ப சிட்டி பாய்ஸாக இருந்திருக்கீங்க. இது உண்மையாலுமே விளாண்டதில்லை. உங்களுக்கும் விளாண்டிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், விளாட்லனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கிடச்சிருச்சு இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கைஸ் நம்ம மொட்டை மாடியில் வந்து நல்லா காற்று பயங்கரமாக அடிக்குது. அதனால் நம்ம கீழே போய் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தால் நல்லா காற்று வராமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம கீழே போய் பண்ணலாம். கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இருக்குல்ல, இந்த மூடியை வந்து இதுக்கு மேலே அடுப்பு மாதிரி வைக்கணும். வச்சக்கப்புறமா தான் இன்னொரு ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப சவுண்டு கம் பண்ணிக்கிடா. தெரியுது. நீங்கள் பாருங்கள், இதுதான் கைஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேக்ஸ் எல்லாம் போட போகிறோம். இதோ அது எரியுது பாருங்கள், அந்த ரப்பர் கோட்டிங் அதான் இங்கே மேட்டர். இப்போ நல்லா கைஸ் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கருன்னு ஆயிடுச்சு பாருங்கள் கைஸ். இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். வாவ் கைஸ், பங்கமா இருக்குடா. செம கைஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு கைஸ். இது உண்மையாலுமே கைஸ் இப்போ தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சது. நம்ம நினச்ச மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ராஜேஷ்? அடுத்து வந்து இதே மாதிரி நம்ம வந்து பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். இதே தான், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். அவுட்டோரில் வந்து சேஃபாக பெருசாக பண்ண போகிறோம். கைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் அவுட்டோரில் நல்லா பெரிய இடமா பார்த்து, நல்லா யாருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இல்லாத இடமா பார்த்து போயிட்டு நல்லா ஒரு பெரிய கிண்ணமாக எடுத்து நல்லா ஸ்டவ் மாதிரி வச்சு சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கே போடுவோம். ஸோ பாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீரஜ் கௌஷிக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து என்னன்னா நம்ம கலாநிதி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்க கலாநிதி.